ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரசத்துக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரசம் பவுடர் ரெடி பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தக்காளி எல்லாம் மசிஞ்சு வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம இப்போ ரசம் பவுடர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். சூடானதுக்கப்புறமா இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவு வர மல்லி சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 3/4 ஸ்பூன் அளவு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு. இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தரலாம். அந்த வெந்தயம் எல்லாமே கொஞ்சம் கோல்டன் கலராக மாறும். அது வரைக்கும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த வெந்தயம் அதெல்லாமே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த தக்காளி எல்லாமே வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த தக்காளி எல்லாமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட ரசம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். ஒரு வரமிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். நல்லா இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா ரசம் பவுடர், அதை இதில் கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். இந்த ரசம் கொதிக்க வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு லோ ஹீட்டில் வச்சு கரெக்டாக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா? இதை எப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்தளவு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.